கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா எதிரிக்கு முன்பாக உயர்த்துவேன். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறான். உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த போகிறான். உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறான். யாரெல்லாம் நீங்கள் அழிஞ்சிடுவீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், நினைத்தான் மொர்தெகாய் அழிந்து போவான், மொர்தெகாய் செத்து போவான், அவனை தூக்கில் போட்டுவாங்கன்னு சொல்ல. ஆனால் எந்த மொர்தெகாய் எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்தப்பட்டானோ அதே மொர்தெகாய் எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அரண்மனைகளுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தினா, பிரபுக்களுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தினா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை உயர்த்தணும்னு நினச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அடிமையை உயர்த்தி அருளும், ஆண்டவரே என்னை உயர்த்தி அருளும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:10 வாஸ்து பாருங்க, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டாங்களோ, யாருக்கு முன்பாக அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்தினா, அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் மேன்மைப்படுத்தினா. யோசேப்பு என்கிற இளைஞன், வாலிபன், பரிசுத்தவான், தேவனுடைய மனிதன், அவனை அழிக்கணும்னு நினைச்ச பொத்திபாருடைய மனைவி அவனை சிறைச்சாலையில் கொண்டு போட்டு விட்டாள். அவள் நினைத்தாள், இவன் சிறைச்சாலைக்கு போயிட்டான், அழிஞ்சிட்டான், அவ்வளவுதான், யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. மறுபடியும் முளைத்து எழும்பினா. பொத்திபாருடைய மனைவியுடைய அதிகாரத்தை காட்டிலும் அதிகாரத்தை, பல 1000 மடங்கு அதிகமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து பொத்திபாருடைய மனைவிக்கு முன்பாக உயர்த்தினார். பாருங்க, பொத்திபாருடைய மனைவி ஆடி போய்விட்டாள், ஆடி போய்விட்டாள். யாரெல்லாம் யோசேப்பு அற்பமாய் எண்ணினாங்களோ, சத்துருவாய் எதிரியாய் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினா. ஏன் யோசேப்பை மட்டும்தான் உயர்த்துவாரா? உங்களை உயர்த்த மாட்டாரா? நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவா. தானியேலை அழிச்சிடலாம்னு நினைச்சாங்க. தானியேல் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, தானியேலை குற்ற கண்டுபிடிக்கிறதற்கு முகாந்தாரம் தேடினார்கள். ராஜ்யத்தில் விசாரிப்பில் இருக்கிற அதிகாரிகள், ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தை படைத்தவர்கள். ஆனால் அந்த எதிரிகளுக்கு முன்பாக தானியேலை கர்த்தர் உயர்த்தினா. ஏன் தானியேலை மட்டும்தான் உயர்த்துவாரா? உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களையும் உயர்த்துவா, உங்களையும் மேன்மைப்படுத்துவா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? யோசேப்பை போல, தானியேலை போல, எஸ்தரை போல ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் எதிரிகளுக்கு முன்பாக வேதனை அனுபவிக்கிறார்களோ அத்தனை பேரையும் எதிரிகளுக்கு முன்பாக நீர் உயர்த்துவீராக, எதிரிகளுக்கு முன்பாக ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிற தயவிற்காக, கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எதிரிக்கு முன்பாக உயர்த்துவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.